Hi family, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ராஜ் அலெக்ஸி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது TNPSC Group 2A கவுன்சிலிங்க்கு அஃபிஷியல் அப்டேட் விட்டுட்டாங்க. நான் 22 வருஷம் 23ஆந்தேதி கொடுத்துருக்காங்க. எனவே உங்களுக்கு வர வேண்டியது வந்துருச்சு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் Group 2A சர்வீசஸ் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 3/2022 கவுன்சிலிங் கமென்ஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு ஃபோர்ட்நைட் ஆஃப் மே 2024. தட் மீன்ஸ் மே 1லேருந்து 15 ஓகே, ஃபஸ்ட்டு 15 டேஸில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் சொல்லிட்டாங்கோ. வேலை முடிஞ்சு, இனிமேல் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அஃபீஷியல் அப்டேட்டே நான் சொன்னேன் 22 இல்லை 22 நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ பரவாயில்ல, ஒரு நாள் தள்ளி லேட்டாக விட்டாங்க, சந்தோஷம். ஆனால் காலைல வந்துருச்சு இல்லை? ஓகேங்களா? ஸோ டைம் இஸ் எவ்ரி திங். ஸோ தயவு செஞ்சு படிங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேங்களா? 15 நாளில் எப்போ வேணால் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் உங்களுடைய ரேங்க் எஸ் பண்ணது தான். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 400லேருந்து 500 பேர்கிட்ட கவுன்சிலிங் முடிக்க பார்ப்பாங்க. உங்களோட ஓவரால் ரேங்க் வச்சு தான் வந்து கூப்பிடுவாங்க. நீங்கள் முதல் 500 ரேங்க்ல இருந்தீங்கன்னா முதல் நாளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த 500 இருந்தீங்கன்னா ஒரு 500 to ஒரு 1000 இருக்குன்னா செகண்ட் டே, ஒரு 1000 to 1500 தேர்ட் டே, அதுமாரி நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் எந்த டேயில் உங்களுக்கு கூப்பிடுவாங்க உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிரும். இப்போ சென்னைக்கு போகணும், அதெல்லாமே பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு கூப்பிடுவாங்க, உங்களுக்கு மெசேஜ் வரும், உங்கள் கம்பெனி கேட்டகரிக்கு இது இருக்குது, நீங்கள் வரலாம். ஒருவேளை உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு வர வேணாம்னு சொல்லிட்டு மெசேஜும் வந்துடும் சில நேரம். ஓகேங்களா? எதாக இருந்தாலும் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதாவது நீங்கள் சொல்கிறது 7000 ரேங்க்கில் இருந்தாலும் சரி, 8000 ரேங்க்கில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா சில பேருக்கு லிஸ்ட்டு 2ல் கூட சில பேர் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போதைக்கு லிஸ்ட்டு 2 பொறுத்தவரைக்கும் ஒரு 4000 கம்மியில் ரேங்கில் 4000 இருந்தால் கூட உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? அதனால் எதுவுமே இப்படி மனசு வெட்டுறோன்னா அது ஒரு பக்கம் போட்டோம், கவுன்சிலிங் பாட்டு ஒரு பக்கம் போட்டோம். கண்டிப்பாக அது வரட்டும். சரிங்களா? ஆனால் எக்ஸாம் படிங்க. ஏன்னா உங்களுக்கு அடுத்தது நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்குது. புரியுதுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா Group 1B 1C வந்து பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாமும் மெயின்ஸ் 2 தனித்தனியாக வைக்கிறாங்க. புரியுதுங்களா? என்ன வேணால் பண்ணலாம். அவங்க Group 2D அவங்க எப்படி சொல்லலாம், Group 2D காமன் ஃபிலிம்ஸ் வச்சு 2 மெயின்ஸ் தனியாக வச்சாலும் ஓகே தான். எது வச்சாலும் நான் உங்களுக்கு சொல்லி தரத்துக்கு நான் இருக்கேன். மெயின்ஸ் பேட்டர்ன் அப்படி அவங்க வைக்கிறாங்கன்னா என்ன வைக்கிறாங்கன்னு பார்ப்போம். ஒருவேளை Group 2 மெயின்ஸ் வச்சா கூட நான் அவங்க என்ன பண்ணுறாங்க, எது ஆட் பண்ணிருக்காங்க, எது ரிமூவ் பண்ணுறாங்க, சிலபஸ் சேஞ்சஸ் பண்ணுறாங்களா எல்லாம் பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணோம். இல்லை Group 2 2 நாங்கள் செப்பரேட் பண்ண போகிறோம், செப்பரேட்டுன்னு சொன்னாங்க எனக்கு வந்து நியூஸு. ஆனால் செப்பரேட் மெயின்ஸு செப்பரேட் பண்ணுறாங்களா என்ன எதுன்னு தெரில. அது எனக்கு இன்னொரு கிளாரிட்டி இல்லை. ஏன்னா என்னை பொறுத்தவரை எனக்கு கிடச்ச நியூஸ்னால் Group 2க்கு மெயின்ஸ் இருக்காதுன்ற மாதிரி தான் வந்துச்சு. பட் என்னென்னு பார்ப்போம். சரியா? ஸோ இது வரைக்கும் நமக்கு சொன்ன டீட்டெயில்ஸ் வரைக்கும் சொன்னாங்க, சோர்ஸஸ் எல்லாமே கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. எல்லாமே கரெக்டாக நடந்துட்டு தான் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. சரியா? பை ஃபேம், டேக் ஆல் தி பெஸ்ட். கோர்ஸ் ஜாயின் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. 9600819370. Group 1 ப்ரிலிம்ஸ் மீன்ஸ் இப்போவும் டைம் இருக்குது, ஜாயின் பண்ணுறேங்க. Group 2 இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. Group 4 இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? உங்கள் லைஃப் மேட்ருது. நான் உங்களுக்கு ஃபுல் இண்டிவிஜுவல் கைடன்ஸ் கொடுப்பேன். டைம்லி அப்டேட் இருக்கும். ஓகேவா? பை ஃபேம், டேக் ஆல் தி பெஸ்ட்.